Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த கிளிட்டர் ஷீட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 மெத்தடில் வந்து இன்றைக்கி கிளிட்டர் ஷீட் ரெடி பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வந்து A4 ஷீட்டில் வந்து ஒயிட் கலர் ஷீட்டில் பாதியும் அண்ட் வந்து க்ரீன் கலர் ஷீட்டில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து சார்ட் பேப்பரில் ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் வந்து ஸ்டிக்கி கம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டிக்கி கம் இருக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு வந்து நான் எதுக்கு சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கி கம் வந்து நம்ம சாதாரண பேப்பரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கும் போது கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். அதனால தான் நான் வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கி கம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இப்படி எந்த கலர் சார்ட் எடுக்கிறீங்களோ அந்த கலர் கிளிட்டர் வந்து இப்படி மேலே தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம நூல் ப்ரஷ் செஞ்சோம்ல வீட்லேயே, அந்த ப்ரஷ் வச்சு நான் அது மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுடுறேன். ஓகேவா, அதில் எவ்வளோ படுதோ அது மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து கீழே அப்படியே உதறி விட்டுடுங்க. இப்போ இதே மாதிரியே என்கிட்ட எந்தளவு கிளிட்டர் இருக்கோ அந்தளவு இந்த ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஷீட் ஃபுல்லுத்துக்குமே எனக்கு வந்து கிளிட்டர் இல்லை, இந்த கலர் கிளிட்டர் வந்து இல்லை. அதனால் பாதிக்கு தான் இருந்துச்சு, பாதி ஷீட் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அதே தான் மேலே வந்து நம்ம அந்த ஸ்டிக் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்து விட்டுடுங்க. எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக அதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, 4 சைடுமே வந்து 4 கார்னர்லேயுமே இந்த ஷீட் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கார்னரில் அவ்வளோ கிளிட்டர் பட்டிருக்காது, அதனால் 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளிட்டர் ஷீட் வந்து ஓரளவு தான் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கங்கே திட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்ககிட்ட வந்து நீங்கள் கம்மு ஆர் வந்து ஃபெவிகால் இல்லாதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். கொஞ்சம் திட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சில பேருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேப்பருக்கு நான் க்ரீன் கலர் கிளியர் க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவு அதே கலர் இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி கிடைக்கலனா ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கலராக எடுக்கும் போது நம்ம கிளிட்டர் கம்மியாக யூஸ் பண்ணால் கூட அந்த கலர் வந்து கிளிட்டரை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த க்ளூ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து இந்த கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இதில் க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் வந்து அந்த ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அந்த கிளிட்டர் க்ளூவை வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கிளியர் க்ளூ தான் போட்டிருக்கனால எல்லா இடத்துலையும் அந்த கிளிட்டர் வந்து கவர் ஆகாது. உங்கள்கிட்ட இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் வந்து தூவி விட்டுக்கலாம். அதே கிளிட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். அப்போ ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். நான் அதே கிளிட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். அதை எடுத்து இதுக்கு மேலே வந்து அது காயறதுக்கு முன்னாடியே, அந்த க்ளூ வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து மேலே இந்த மாதிரி கொட்டி விட்டுடுங்க. ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் எங்கெல்லாம் வந்து லைட்டாக கேப் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டி விட்டுடுங்க. கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதே ப்ரஷ் இருக்குல்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கோட் நல்லா அழுத்தமாக இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. ஏன்னா அப்போ நம்ம மேலே கொட்டியிருக்கிற அந்த கிளிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கம்மோடு சேர்ந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயும் இன்னொரு கோட் கிளிட்டர் போட்டிருக்கோம் அப்படின்றனால ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து சாதாரண கலர் பேப்பர் அப்படின்றனால கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்குது. நல்லா காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மடமடன்னு வந்துடும். ஓகே, அடுத்த மெத்தடுக்கு வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3 பேஸ்ட்லேயும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். சரியா, நான் லாஸ்ட் மெத்தடுக்கு வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் சும்மாவே நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்ப வந்து திக்னஸாக இருக்குன்றனால லைட்டாக அந்த தண்ணி பிசு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நிறைய ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஓகே, அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி தான் இந்த பேப்பரில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு வந்து A4 ஷீட்டில் பண்ணுறேன்னா நிறைய பேர்கிட்ட கலர் பேப்பர் இருக்காது, அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து நீங்கள் ஹோம்மேடு கலர் பேப்பரில் பண்ணிங்க அப்படின்னா சரியாக வராது. ஏன்னா ஹோம்மேட் கலர் பேப்பரில் பண்ணும்போது அதில் இருக்கிற கலரும் சேர்ந்து வந்து கலர் வந்து ஆட் ஆகிடும் அந்த கிளிட்டரோட. அதனால் வந்து நீங்கள் சாதாரண A4 ஷீட்டில் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கலர் பேப்பர் கடையில் வாங்கினது இருந்துச்சுன்னா அதில் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபெவிகால் தண்ணியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிட்டர் கொட்டுறேன். இதுக்கு வந்து சில்வர் கலர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் A4 ஷீட்டில் பண்ணுறதுக்கு. என்கிட்ட இப்போதைக்கு சில்வர் கலர் இல்லைன்றனால நான் ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லாக போட்டிருக்கேன்.
ஃபுல்லாக போட்டுட்டு அப்போ கூட வந்து கம்ப்ளீட் ஆகாது. அங்கங்கே வந்து எங்கெல்லாம் ஃபெவிகால் படலையோ அங்கெல்லாம் வந்து கிளிட்டர் படாமையும் இருக்கும். அந்த இடத்துல லைட்டாக அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ஃபெவிகால் தண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மறுபடியும் கிளிட்டரை வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஷீட்டும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் காயல, கொஞ்சம் தான் வந்து காஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டு, லைட்டான பட்டர் ஷீட்னு நினைக்கிறேன், இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இது இல்லைன்னா சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஓகே, அதை வச்சுட்டு நான் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டையை எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா இதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, இதில் அந்த கிளிட்டர் இருக்குல்ல, அது நல்லா வந்து அந்த கம்மோட சேர்ந்து பேஸ்ட் ஆகணும். கீழே வந்து நம்ம உதறணும், அந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே கொட்டக்கூடாது அந்த கிளிட்டர். அப்படி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நல்லா 1 டே ஃபுல்லாக காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிட்ட பிறகு அந்த கிளிட்டர் வந்து அவ்வளோ கீழே கொட்டாது. நம்ம கடையில் வாங்குகிற ஃபோம் ஷீட் எப்படி வந்து அந்த கிளிட்டர் கீழே அவ்வளோவா கொட்டாதோ அந்த மாதிரி கொட்டாமல் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ க்ரீன்லேயும் நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் ஃபெவிகால் இல்லை அப்படின்னா கிளியர் க்ளூவில் பண்ணுங்கள். கிளியர் க்ளூவும் இல்லைனா ஃபெவிஸ்டிக்கில் பண்ணுங்கள். அப்படி ஃபெவிஸ்டிக்கும் இல்லைனா வீட்லேயே ரெடி பண்ண ஏதாச்சும் ஹோம்மேடாக க்ளூ வச்சுருப்பீங்களா, அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.